अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू। नहमदुहु व नुसल्ली अला रसूलिल करीम, अम्मा बाद। फ़क़द क़ाल अल्लाहु तबारक व तआला फ़िल क़ुरआनिल मजीद वल फ़ुरक़ानिल हमीद। फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम, बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। वातिउल्लाह वर रसूल लअल्लकुम तुरहमून। सदक़ल्लाहुल अज़ीम। क़ाल रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम, यदुल्लाहि मअल जमाअ, औ कमा क़ाल नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम। அளவற்ற அருளானும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும். சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தார் சத்திய சஹாபாக்கள் மீதும், தாபீன்கள் மீதும், தபா தாபீன்கள் மீதும், அனைத்து முஸ்லிம்களின் மீதும், குறிப்பாக நம் அனைவரின் மீது உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே ஆல இம்ரான் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே 132வது வசனத்திலே கூறுகிறான், வாதிஉல்லாஹ வர் ரசூல் லஅல்லக்கும் துர்ஹமூன். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள், இதனால் நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவுக்கு என்றால், யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் முழுமையாக இத்தாஅத் செய்கிறார்களோ, அவர்களை கட்டுப்பட்டு வாழ்கிறார்களோ, அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய கிருபை கிட்டும் என்பதை திருமறை நமக்கு தெளிவாக அழகாக எடுத்து காட்டுகின்றன. எனவே அன்பானவர்களே, நாம் ஈமானிலே, ஈமான் என்ற உறுதித்தன்மையிலே நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக நாம் பதிந்து வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் யாரிடத்தில் ஈமான் இருக்கிறதோ அவர்கள் இந்த உலகத்திலும் வெற்றி பெறுவார்கள், மறுமையிலும் வெற்றி அடைவார்கள். இதுதான் ஈமானுடைய தாரக மந்திரமாக இருக்கிறது. அன்பானவர்களே, பாருங்க, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் உலகத்தில் பார்க்கிறோம், ஒவ்வொரு முஸ்லிம்களும் ஆசைப்படுவது என்ன? நான் ஈமானோடு இருந்து, ஈமானோடு வாழ்ந்து, ஈமானோடு வஃபாத்தாக வேண்டும், என்னுடைய மரணம் ஈமானோடு இருக்க வேண்டும், என்னுடைய வஃபாத் ஈமானோடு இருக்க வேண்டும் என்று நாம் எல்லாம் ஆசைப்படுகிறோம். எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம், அல்லாஹும்மா இன்னா நஸ்அலுக ஹுஸ்னுல் காத்திமா. இறைவா, என்னுடைய கடைசி நேரத்தை நல்லவையாக ஆக்குவாயாக, நல்லதாக ஆக்குவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம். அதே போல மேலும் கேட்கிறோம், அல்லாஹும்மா தவஃபனி முஸ்லிமன் வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். இறைவா, என்னை முஸ்லிமாக மரணிக்க செய்வாயாக. இறைவா, என்னை முஸ்லிமாக, முஃமினாக, இறை நம்பிக்கை கொண்டவனாக மரணிக்க செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை செய்கிறோம். இப்படி மரணிக்க நாம் ஆசைப்படுகிறோம். அதே போல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மன் கான் ஆகிர கலிமத்தி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். மேலும் நாம் சொல்கிறோம், இறைவா, என்னுடைய கடைசி கலிமா, என்னுடைய கடைசி வார்த்தை, என்னுடைய கடைசி சொற்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வாசகத்தோடு நான் வஃபாத்தாக வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். அதே போல் அன்பானவர்களே, லக்கீனு மௌதாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ். யார் நம்முடைய மௌத்துடைய நெருக்கத்திலே, சக்கராத்துடைய நிலையில வரும்போது அவருக்கு தல்கீன் செய்கிறோம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று.
சொல்லக்கூடிய விஷயம் என்ன? நாம் உலகத்தில் இருக்கும்போது அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய ஒவ்வொரு வாசகம் என்ன? இறைவா, என்னுடைய கடைசி நேரம் நான் ஈமானோட மௌத்தாக போகணும், கலிமா சொல்லி மௌத்தா போகணும், உன்னுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்பது தான் நம்முடைய அனைத்து மக்களின் அதிகமான ஆசையாக இருக்கிறது. ஆனால் மக்களே, சற்று சிந்தித்து பாருங்க. நாம் உலகத்திலே வாழ்கிறோம், நாம் உலகத்தில் இருக்கிறோம். உலகத்தில் இருக்கும் போது, உலகத்தில் வாழும் போது அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோமா? யா அல்லாஹ், என்னை ஈமானோடு வாழச் செய்வாயாக, யா அல்லாஹ் என்னை ஈமானோடு இருக்க செய்வாயாக, யா அல்லாஹ் உன்னை உறுதியாக நம்பக்கூடிய வாய்ப்பை எனக்கு தந்தருள்வாயாக, யா அல்லாஹ் நான் உன்னை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற அந்த பாக்கியத்தை என்று அல்லாஹ்விடத்தை கேட்கிறோமா? மௌத்தை, மரணத்தை மட்டும் கேட்கிறோமே தவிர, இறைவா எனக்கு உலகத்தில் அந்த வாய்ப்பை தந்திருக்கிறாய், அந்த வாய்ப்பை நான் ஈமானிலே பயன்படுத்த வேண்டும், அந்த ஈமானிலே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறோமா? அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறோமா என்று சொன்னால் அது கிடையாது சகோதரர்களே. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரா அன்ஃபால் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே 2வது வசனம், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். யார் நம்பிக்கை கொண்டோர்? நம்பிக்கை கொண்டோர் யார் என்றால், உண்மையான முஸ்லிம் யார் என்றால், உண்மையான முஃமின் யார் என்றால், உண்மையான விசுவாசி யார் என்றால், அல்லாஹ்வுடைய பெயரை கூறப்பட்டாலே அவருடைய உள்ளம் நடுங்க வேண்டும். வஜிலத் குலூபுஹும், அவருடைய உள்ளம் நடுங்க வேண்டும், அவருடைய உள்ளம் ஆட்டம் காண வேண்டும். மேலும் அல்லாஹ் சொல்றான், வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்து, அவனுடைய வசனங்கள் திலாவத் செய்யப்பட்டால் ஸாதத்துஹும் ஈமானா, நம்முடைய ஈமான் அதிகரிக்க வேண்டும், நம்முடைய இக்லாஸ் அதிகரிக்க வேண்டும். வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், நான் அல்லாஹ்வை மட்டுமே நம்பி இருக்கிறேன், அல்லாஹ்வை மட்டுமே சார்ந்து இருக்கிறேன் என்ற நம்பிக்கை, என்ற உறுதி யாருடைய உள்ளத்தில் வருகிறதோ அவர்கள் தான் உண்மையான ஈமான் உள்ளவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எனவே அன்பானவர்களே, யாரிடத்தில் சரியான முறையான ஈமான் இருக்குமோ அவருக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? ஈமானுடைய ருசி கிடைக்கும், ஈமானுடைய சுவை கிடைக்கும், ஈமானுடைய டேஸ்ட் கிடைக்கும். யார் உலகத்திலே ஈமான் இருந்து, இறைவா நான் ஈமானோடு வாழ வேண்டும், ஈமானில் இஸ்திகாமத்தாக நிலையாக இருக்க வேண்டும் என்று நாம் எப்படி மௌத்தை ஆசைப்படுகின்றோமோ அதே போன்று உலகத்தில் நான் இருக்கும்போது ஈமானை எனக்கு முறையாகத்தா என்று அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அப்படி யார் கேட்கின்றார்களோ அவர்கள் தான் உண்மையான முஃமின், அவர்கள் தான் உண்மையான முஸ்லிம். அன்பானவர்களே, இந்த விஷயத்தை நாம் கவனம் செலுத்த வேண்டும். கண்ணியமானவர்களே, மேலும் பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், 3 விஷயத்தை சொல்கிறான். இஸ்லாத்திலே 3 உறவுகள் இருக்கிறது. அந்த 3 உறவுகளை யார் அதன்படி அமல் செய்யாமல் இருப்பார்களோ அவர்கள் இஸ்லாத்தை விட்டு அதாவது இஸ்லாத்தை விட்டு பிரிந்து விடுகிறார். அந்த 3 விஷயங்கள் என்னவென்றால், ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் வ பனாத்துக்கும் வ அஹவாத்துக்கும் வ அம்மாத்துக்கும் வ ஹாலாத்துக்கும் வ பனாத்துல் அஹி வ பனாத்துல் உக்த். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரா நிசாவிலே 23வது வசனம். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? இஸ்லாத்திலே 3 உறவுகள் உண்டு. அதிலே முதல் இரத்த உறவுகள். அந்த இரத்த உறவுகளுக்கு அல்லாஹ் சட்டத்தை போடுறான், உர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும், நீங்கள் உங்கள் தாய்மார்களை நிக்கா செய்ய முடியாது, நீங்கள் உங்களுடைய பெண் குழந்தைகளை, நீங்கள் பெற்றெடுத்த பெண் குழந்தை நிக்கா செய்ய முடியாது. வாஹவாத்துக்கும், உங்களுடைய சகோதரிகளை நீங்கள் நிக்கா செய்ய முடியாது. அம்மாத்துக்கும், தந்தையுடைய சகோதரியை நிக்கா செய்ய முடியாது, அதாவது அத்தையை நிக்கா செய்ய முடியாது. வஹாலாத்துக்கும்,
தாயுடைய சகோதரியை நிக்கா செய்ய முடியாது. ஏனென்றால் அவர்கள் காலாவாக இருக்கிறார்கள். வபனாத்துல் அஹி, சகோதரருடைய மகள் நிக்கா செய்ய முடியாது. வபனாத்துல் உக்த், சகோதரியுடைய மகளை நிக்கா செய்ய முடியாது. இது யார் என்றால் இரத்த உறவுகள். இது முதல் வகை. இரண்டாவது வகை என்னவென்றால் உம்மஹாத்துக்கும் உல்லாத்தி அர்தானக்கும் வஅஹவாத்துக்கும் மினர் ரதா, உங்களுடைய பாலூட்டி அன்னையார்கள், உங்களுக்கு யார் அதாவது நமக்கு பால் தந்த தாய்மார்கள், சிறு வயதில் 2 வயசுக்குள்ள எந்த பெண் நமக்கு பால் தருவார்களோ அவர்கள் நமக்கு தாயாக ஆகிவிடுகிறார்கள். அவரிடத்தில் யார் பால் அருந்தினார்களோ, ஆணாக இருக்கட்டும், சின்ன குழந்தை 2 வருஷத்துக்கு கீழே, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஆணாக இருந்தால் சகோதரனாக மாறிவிடுகின்றான், பெண்ணாக இருந்தால் சகோதரியாக மாறிவிடுகிறான். இவர்களை திருமணம் செய்வது கூட ஹராம், தடுக்கப்பட்டது. அதே போல மூன்றாவது உறவு எதுவென்றால் உம்மஹாத்து நிசாயிக்கும், நம்முடைய மனைவியின் தாயார், மனைவியின் சகோதரிகள், அவங்களுடைய அத்தை காலா, இது போன்ற முன்னால் சொன்ன பட்டியல் தான் இருக்கும். இப்படி 3 வகையான மக்களை, 3 வகையான உறவுகளை நாம் எதை பட்டியலிட்டோமோ இவர்களை திருமணம் செய்வது ஷரியத்திலே தடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அன்பானவர்களே பாருங்க, இந்த சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? இன்று பிரபலமாக பாகிஸ்தான்ல ஊமன் மில்க் பேங்க்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்னன்னா, தாய்மார்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? அவங்க பாலை எடுத்து அது ஒரு பேங்கா வச்சிருப்பாங்க, அங்க போய் சேகரிப்பாங்க. எந்த குழந்தைக்கு தேவையோ அதை எடுத்துட்டு போயிட்டு புகட்டலாம். ஆனால் ஷரியத் என்ன சொல்றது தெரியுமா? நாம் ஒரு இடத்திலே 2 வயசுக்கு உள்ள பச்சிலை குழந்தையாக இருந்து பாலை குடித்தால் அந்த பெண் நமக்கு தாயாக ஆகிவிடுகிறார். அந்த பெண் யாருக்கெல்லாம் பால் தருகிறாளோ, ஆணாக இருந்தால் சகோதரனாக, பெண்ணாக இருந்தால் சகோதரியாக மாறிவிடுகிறார். பொது இடத்துல பாலை வச்சுட்டு போறாங்க. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் குடித்தால் நமக்கு நாளைக்கு அந்த பட்டியல் தெரியுமா? இவன் தான் இந்த இடத்துல பால் குடித்தோம், இவள் எனக்கு சகோதரி இல்லையா என்று தெரியுமா? சகோதரர், இந்த கலாச்சாரம் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு தவறு, குற்றமான கலாச்சாரம். சரி, அக்கத்தில் இருக்காங்க, பக்கத்தில் இருக்காங்க, தெரியறாங்க, தெரிஞ்சு பாலை கொடுக்குறாங்க, தாயின் தெரியுதுன்னா பிரச்சனை கிடையாது. தெரியாமல் பாலை எடுத்து பாட்டில் அங்க வச்சுட்டு போனா யார் எல்லாம் குடிக்கின்றார்களோ, நாளைக்கு திருமணம் செய்தால் அந்த பெண்ணை திருமணம் செய்தால் விபச்சாரம் தானே. இப்படிப்பட்ட கேடுகட்ட விபச்சாரத்தை நாம் செய்தால் அல்லாஹ்வுடைய கோபம் வருமா வராதா? நான் சொல்றது எங்க தெரியுமா? முஸ்லிம் நாடு என்று பிரிந்து போனான பாகிஸ்தான், அந்த இடத்தில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆலிம்கள், ஆஃபிதுகள் இருக்கிறார்கள், முஃப்திகள் இருக்கிறார்கள். அவர்கள் கண்டிப்பாக தடுக்க வேண்டும். இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை அங்க வரும். ஆரம்பத்தில் மிகப்பெரிய ஒரு தவறு செய்துவிட்டு சென்றவர்கள் அவர்கள், சாதாரண விஷயம் அல்ல. அந்த பாகிஸ்தான் இந்தியாவோடு ஒன்றாக இருந்திருந்தால் சகோதரரை சிந்தித்து பாருங்க, இன்று பாகிஸ்தான் இருக்கக்கூடிய மக்கள் தொகை என்ன? 30 கோடி. பங்களாதேஷ்ல எவ்வளவு? 20 கோடி. இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எவ்வளவு? 25 கோடி. கணக்கெடுத்தால் 70-80 கோடி முஸ்லிம்கள் இந்தியாவில் இருந்திருப்பாங்க. உலக நாடுகளுக்கு வல்லரசாக இருந்திருக்கலாம், உலக நாடுகளை ஆட்டி படைத்திருக்கலாம். பலஸ்தீனா அடிச்சு கொடுத்துட்டு போறான யாராவது கேட்க துப்பு இருக்கிறதா? சகோதரர், இந்த சக்தி நம் இடத்தில் இருந்தால் கண்டிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அங்க போய் கேட்டிருப்பாங்க. ஏதோ ஒரு முஸ்லிம் நாடு தனியா பிரியுது, அவன் முஸ்லிமா இருப்பான், அவன் முஸ்லிமா வாழுவான், நமக்கு நாளைக்கு ஏதாவது பிரச்சனை சப்போர்ட் வருவான், இது நோக்கி தானே தனியா போன நீ. உன்னால் ஒரு பிரயோஜனம் உலக நாடுகள் இருக்கா? இல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு இருக்கா? எதுவும் கிடையாது. தனியா போனானுங்க, இந்த பிச்சைக்காரனார உலகத்தாக்கிட்டாங்க. பாருங்க சகோதரர்கள், எந்த அளவுக்கு என்று சொன்னால், சவுதியில இந்த வாட்டி அச்சு பண்ணாங்கல்ல, ஆயிரக்கணக்கான மக்கள் உஷ்ணம் தாங்க முடியாம வஃபாத் ஆயிட்டாங்க, ஷஹீத் ஆயிட்டாங்க. அதெல்லாம் அந்த மவுத்தெல்லாம் நம்ம வந்து கொடுப்புன்னு வச்சிருக்கணும். அல்லாஹ் தந்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அது. யாராவது ஃபீலெல்லாம் பண்ண முடியாது, சந்தோஷப்படணும்.
சகோதரர்களே, அந்த இடத்துல பாருங்க, ஹஜ்ஜுக்கு போறாங்க, உம்ரா செய்ய போறாங்க. இப்ப அங்க கூட பிச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல அது இல்லாம இருந்துச்சு. எத்தனை பேர் பிடிச்சிருக்காங்கன்னா, சவுதி கவர்மெண்ட் 4337 பேர் பிடிச்சிருக்காங்க. எத்தனை பேருங்க சவுதி கவர்மெண்ட் பிடிச்சிருக்கு? ஹஜ்ஜுடைய விசா வாங்கிட்டு போய் அங்க பிச்சை எடுக்கிறது. எத்தனை பேர் பிடிச்சிருக்காங்க? 4337 பேர். அதுல 4000 பேர் யார் தெரியுமா? பாகிஸ்தான்காரன். ஏண்டா தனியா போய் நீ பிச்சை எடுத்தவன் அனுப்பணுமா? அதுல 335 பேர் யாருன்னா காஷ்மீர்காரன். சகோதரர், சிந்தித்து பாருங்க. ஒரு இஸ்லாமிய நாடு என்று, அதாவது பெருமையா வெளியே போனேன், நல்ல வாழ்ந்தாவை காட்டுறியா, நாங்க சந்தோஷப்படுவோம், அதுவும் இல்லையே உன்ட்ட. எனவே அன்பானவர்களே, யார் ஈமானை விட்டு வாழ்கிறார்களோ அல்லாஹ்வுடைய உதவி அவருக்கு கிடைக்காது. எனவே இந்த விஷயத்திலே முஸ்லிம்கள் உஷாராக விழிப்புணர்வு இருக்க வேண்டும். அதே போல பாருங்க அன்பானவர்களே, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சிந்திக்கக்கூடிய விஷயம் தெரியுமா? ஒரு அறையில், ஒரு ரூம்ல ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் விட்டு தனிமையில் விட்டு வெளியே வரும்போது அவங்கள்ட்ட சொல்லுங்க, இங்க பாருப்பா, நான் இங்க கேமரா வச்சிருக்கேன், நீங்க எது செய்தாலும் இந்த அசைவுகளை நாங்கள் வெளியே இருந்து பார்ப்போம், நான் மட்டுமல்ல உலக மக்கள் பார்ப்பார்கள் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தா, அந்த உள்ள இருக்காங்கல்ல ஆணும் பெண்ணும், வாலிபர்கள் இளைஞர்கள் தப்பு செய்வாங்களா? சகோதரர்களே, அவன் அறிவுள்ள மனிதனாக இருந்தால், கண்ணியமானவனாக இருந்தால், நல்ல குடும்பத்தை சார்ந்தவனாக இருந்தால் அவன் ஏதாவது தப்பு பண்ணுவானா? அந்த பெண் ஆணை தீண்டுவாளா? அந்த ஆண் அந்த பெண்ணை தீண்டுவாளா? கண்டிப்பாக தீண்ட மாட்டார்கள். ஏன் என்று சொன்னால், மக்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நாளைக்கு நாளை வெளியே வந்தால் எனக்கு தலைகுனிவு ஏற்படும். எதுக்கு காரணம் என்ன? கேமரா இருக்கு, மக்கள் பார்த்துருவாங்க. அன்பானவை சிந்தித்து பாருங்க, 24 மணி நேரம் அல்லாஹ் நம்மை கண்காணிக்கிறான், அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். நான் பொய் சொல்றதை விடுறோமா? ஏமாத்துறதை விடுறோமா? அளவையில நிறுவையில மோசடி செய்து விடுறோமா? பாவம் செய்வதை விடுகிறோமா? குற்றம் செய்வதை விடுகிறோமா? சகோதரர்களே, அல்லாஹ் நம்மை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறார், கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு கேமராக்கு இருக்கிற பயம் கூட அல்லாஹ் மேல வைக்கிறது இல்லை. கேமரா வந்து தப்பு செய்வீங்களாங்க நீங்க? அல்லாஹ் நம்மை கண்காணிக்கிறான் என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்திலிருந்து ஏன் போய்விட்டது? அல்லாஹ் பார்க்கிறான். எப்படி கேமரா மேல இருக்கிற பயம் கூட நம்ம அல்லாஹ் மேல வைக்காமல் இருந்தால் நம்முடைய ஈமான் என்னங்க? இது உறுதியான ஈமானா? எனவே சகோதர சிந்தித்து பாருங்கள், அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். நம்முடைய தவறுகளிலிருந்து நாம் விடுபட்டால் தான் அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைக்கும். இந்த விஷயத்திலே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சகோதரர்களே. அதே போல பாருங்க கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த முகஸ்துதி பகட்டுன்னு சொல்றாங்கல்ல, சில பேர் இருப்பாங்க, நல்லா ஹாஜியாரா இருப்பாங்க, நல்ல துளுரவராக இருப்பாங்க, ஆனால் அவர் இடத்துல என்ன இருக்கு? முகஸ்துதி பகட்டு அதிகமாக இருக்கும். எப்படின்னு சொல்ல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மாவுன் என்ற அத்தியாயத்திலே, ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாவூன் அல்லதீனஹும் யுராவூன் வயம்னஊனல் மாவூன். யார் தொழுகையிலே அலட்சியமாக இருப்பவர்களுக்கு கேடு என்று அல்லாஹ் சொல்றான். யார் தொழுகையிலே பாரமுகமாக அலட்சியமாக தொழுவார்களோ அவர்களுக்கு கேடு. ஏனென்றால் அவர்கள் தொழுறாங்கல்ல, பிறருக்கு காண்பிப்பதற்காக தொழுவார்கள், பிறரை பார்க்க வேண்டும் என்பதற்காக தொழுவார்கள். இப்படி யார் தொழுகின்றார்களோ அந்த தொழுகை அல்லாஹ் புறக்கணித்து விடுகிறான். அது யாராக இருந்தாலும் சரி. எந்த அளவுக்கு பாருங்க நாம் தொழுறோம். அந்த தொழுகையிலே முகஸ்துதி பகட்டு இருந்தால் அந்த தொழுகையில் கிடைக்கக்கூடிய நன்மை 0. நாம் நோன்பு நோக்கிறோம்,
முகஸ்துதி பகட்டுக்காக செய்தால் நான் அதில் இருக்கக்கூடிய நன்மை நமக்கு அல்லாஹ் தருவான் இல்ல, அது 0 ஆயிடும். நாம் ஜகாத் கொடுக்கிறோம், சதகா கொடுக்கிறோம், முகஸ்துதி பகட்டுக்காக மக்கள் பார்ப்பதற்காக தருகிறான் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த நன்மையை அழித்து விடுவான். எப்பேற்பட்ட விஷயம் பாருங்க. நாம் தொழுது இருப்போம், காலமெல்லாம் தொழுது இருப்போம், பேணுதலா தொழுது இருப்போம், பேணுதலா உதவி செய்திருப்போம். ஆனால் நம்முடைய உள்ளத்திலே முகஸ்துதி மக்களுக்கு காண்பிப்பதற்காக மக்கள் புகழ வேண்டும் என்று எண்ணம் வந்துவிட்டால் அனைத்து அந்த அதில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் இருக்கல எல்லாம் 0 ஆயிடும். இது பயப்படுறோமா, பயப்படக்கூடாதா சகோதரர்கள்? எந்த அளவுக்கு என்று சொன்னால் நாம் சிந்தித்து பார்க்கணும். சில லத்தீஃபா சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு கான் சாப் இருந்தாராம். அவர் என்ன தொழுதுட்டு இருக்காரு, அவர் தொழுதுட்டு இருக்காரு. அவர் தொழுதுட்டு இருக்கும்போது 2 பேரும் பேசிக்கிறாங்களாம். என்ன பேசிக்கிறாங்கன்னா, பா இப்போ தொழுகிறாரு இல்லை, அவர் யார் தெரியுமா? 5 வேளை தொழுகையை பேணுதலாக தொழக்கூடியவர், ஒவ்வொரு எந்த சுன்னத்தையும் விட மாட்டார், எந்த அளவுக்கு தஹஜ்ஜத் தொழுகையும் கூட முறையாக தொழக்கூடியவர் என்று ஒருத்தர் தொழுதுட்டு இருக்காரு. 2 பேர் உட்காந்து வெளியே, அதாவது பக்கத்தில் நின்று பேசிட்டு இருக்காங்க. அவர் தொழுகையில கேட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் முடிஞ்ச உடனே, இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க இல்லையா, அவர் தொழுகையில தொழுதுட்டு இருக்காரு. உடனே தொழுகையை உடைத்து விட்டு, தொழுகையை முறித்து விட்டு அந்த நபர்கிட்ட சொன்னாராம், எங்க நான் 5 ஹஜ்ஜி செஞ்சிருக்கேன், 10 உம்ரா செய்திருக்கேன், வருஷத்தில் 10 லட்சம் பேருக்கு நான் ஹெல்ப் பண்றேன், அது கூட சொல்லுங்க. சொல்லிட்டு திரும்ப தக்பீர் கட்டிட்டாராம். சகோதரர்களே, இந்த மாதிரி ஒரு இபாதத் இருந்தா, ஒரு முகஸ்துதி இருந்தா, ஒரு பகட்டு இருந்தா அல்லாஹ் நன்மை தருவானா? இப்படி எத்தனை பேர் இருக்காங்க? அமல் செய்வார்கள், மக்களுக்கு காண்பிப்பார்கள். 1 ரூபா கொடுத்தாலும் வீடியோ எடுத்து மக்கள்கிட்ட போடுவோம். இந்த மாதிரி இருந்தா சகோதரர்களே அல்லாஹ் நமக்கு நன்மை தருவானா? அல்லாஹ் நம்முடைய நன்மை புறக்கணிப்பான் என்பதை சிந்தித்து பாருங்க. அதே போன்று தான்பானவர்கள் இன்னொரு லத்தீஃபா சொல்லுவாங்க. ஒருவர் ஹஜ்ஜுக்கு போயிருக்காரு. ஹஜ்ஜுக்கு போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்தாராம். ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு வந்திருக்காரு. அந்த வீட்டுக்கு வந்த உடனே ஒரு கடைக்கு போறாரு. கடைக்குலாம் மாமூலா பொருள் வாங்குற பொருள் இடத்துக்கு போறாரு. மளிகை சாமான் வாங்கல கடைக்கு. நேரம் அங்கே போய் சொல்றாரு, அப்துல் காதர் என்னப்பா பண்ணிட்டு இருக்க? என்னோட அக்கௌண்ட்ஸ் இருக்குல்ல, உடனே எடுப்பா. அவர் ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, ஹஜ்ஜுக்கு போனார், இன்னும் 3-4 மாதம் காசு தரல, ஏதோ வந்து அவர் ரொட்டேஷன் நல்லா இருக்கும். உடனே நான் சரி நோட் புக் எடுத்து திறந்தாராம். சரி எங்க என்னோட அக்கௌண்ட் எங்க காட்டுங்க. சொன்ன உடனே அந்த நோட் புக்கு வாங்கி அப்துல் காதர் பாயின் போட்டிருந்தார்ல, அதை வாங்கி என்ன செய்தாரோ அதுக்கு முன்னாடி ஹாஜி அப்துல் காதர் பாயின் போடுங்க சொல்லி அதில் நோட் புக்கில் எழுதிட்டு நோட் புக் மூடிட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாராம். சகோதரர்களே, இந்த மாதிரி ஒரு பகட்டு இருந்தால், இந்த மாதிரி ஒரு முகஸ்துதி இருந்தால், இந்த மாதிரி வெளிப்படுத்தல் மக்கள்கிட்ட இருந்தா ஏதாவது நன்மை கிடைக்குமா? அல்லாஹ் நம்ம சந்தோஷப்படுவானா? அல்லாஹ் வெறுக்கிறான் சகோதரர்களே. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நீ எவ்வளவு தான் தொழுதாலும் சரி, எவ்வளவு தான் நோன்பு நோற்றாலும் சரி, எவ்வளவு தான் ஹஜ் செய்தாலும் சரி, எவ்வளவு தான் உம்ரா செய்தாலும் சரி, எவ்வளவு தான் சதகா தர்மம் செய்தாலும் சரி, எவ்வளவு தான் இபாதத் செய்தாலும் சரி, அதிலே முகஸ்துதி வந்து விட்டால், அதிலே பகட்டு வந்து விட்டால், மக்கள் காண்பிப்பதற்கு வந்து விட்டால், எல்லா அமலும் எல்லா நன்மையும் அல்லாஹ் அழித்து விடுவான். எல்லா நன்மையும் 0 ஆகிவிடும். எனவே அன்பானவர்களே, நம்முடைய அமலிலே முகஸ்துதி நமக்கு தெரிந்தால் அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்க, இறைவா என்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்து, என்னுடைய அமலை தூய்மையாக்கு. அது மட்டுமல்ல, அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்யுங்க, அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு கேளுங்க. இறைவா என்னுடைய உள்ளத்தில் இப்படி வந்து விட்டது, அதை போக்கி விடு, அதை அழித்து விடு, நான் உனக்காக தான் தொழுகிறேன், உனக்காகத்தான் இபாதத் செய்கிறேன். இப்படி செய்தால் நிச்சயமாக நம்முடைய அனைத்து நன்மை நமக்கு கிடைக்கும் சகோதரர்களே. எனவே எந்த விஷயம் செய்தாலும் நான் அல்லாஹ்வுக்காகத்தான் செய்தோம், அல்லாஹ்வுக்காக மட்டும் தான் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உமக்கும் எனக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் தௌஃபீக் தந்துள்வானாக வேண்டி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் தொழுது கொள்ளுங்கள்.